ஆண்டவரே, உம் குருக்கள் நீதியை ஆடையிட அணிவார்களாக, உம் புனிதர்கள் அக்களிப்பார்களாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருக்கும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, என்னுடைய தாயார் திருவையானது ஜான் மரியவியானி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் நமக்கு தெரிந்த அனைத்து அருள் தந்தைகளுக்காக ஜெபிப்போம். நமக்கு திருமணம் கொடுத்தவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு சாதத்தை கொடுத்தவர்களாக இருக்கலாம், அல்லது புது நன்மை கொடுத்தவர்களாக இருக்கலாம், மற்றும் திருமணத்துக்கு சாட்சியாக இருந்தவராக இருக்கலாம். எனவே அனைத்து அருள் தந்தைகளை நினைவு கூர்ந்து விடுக்கிறவர்கள் நல்ல உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் அவர்கள் பணியில் சிறந்து விளங்க வேண்டுவதற்காகவும் தொடர்ந்து நம்முடைய அருள் தந்தைகளுக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் திருப்பலியில் மோனிகா மேபல் தன்னுடைய 16வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மெர்வின் ஜோஷுவா ஸ்டான்லி லாரன்ஸ் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் இறைவன் நல்ல உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இருதயநாதன் சி எலிசபெத் ராஜு லூர்து மேரி வில்லேஜ் இவருடைய ஆண்டு நடத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்தினை இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நினைவு கூர்ந்தவர்களுக்கும் இறைவன் அமைதியை மாற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் பகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் குறைந்தால் பாவங்கள் செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே எல்லாம் உள்ள இறைவனம் எதிர்க்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான ஜான் மரியவியானி அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தி அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்ந்து அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான
ஆட்சி அடையாற்றில் பெறுவோமா உம்மோடு தூயாமையாளர்கள் இறைவனாய் என்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஆமை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சியை யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மிட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகின்றது. ஆனால் இப்போதே நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்துமிலி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவைக்கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகள் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழுந்த போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்து மக்களும் தம் தம் கூடார வாயிலிருந்து அழும் குரல் மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெறிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களினும் எல்லாம் பலுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பாலனும் குழந்தையை ஏந்தி செல்பவன் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல்ல என்று நீ சொல்வேனோ? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கே போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கின்றார்களே. நான் தனியாக இம்மக்களை அனைவரும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பலு. இப்படி எனக்கு செய்வீரனால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நாம் காணாதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. தமது வலிமையாக கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரேல் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணிக்கைப்படியே நடக்குமாறு அவர்களின் கருணை ஏதங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் இரவில் அவர்களை எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குனிர்வர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நியாயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். மனிதன் அப்பத்தினால் மட்டும்
வாசனம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுள்ளதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் பாமை நிலத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றோர் எங்களை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயார் திருவையோடு இணைந்து புனித ஜான் மரிய வியானி அவருடைய நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுளை முழுமையாக பற்றி கொண்ட ஒரே காரணத்தால் ஒரு நல்ல குருவாக படிப்பில் சிறந்து விளங்காமல் இருந்தாலும், லாட்டின் மொழி அவருக்கு வராமல் இருந்தாலும், அவர் அன்னை மரியாதை மீது முழுமையான பக்தி கொண்டும் நற்கருணையின் மீது முழுமையான விசுவாசம் கொண்டவராக இருந்த ஒரே காரணத்தால் அவரை குருவாக திருநிலைப்படுத்துகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆர்ஸ் நகரில் ஒரு பங்கு தொகையாக நியமிக்கப்படுகின்றார். மக்கள் சீரழிந்து கிடக்கின்ற மக்களுக்கு தன்னுடைய ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது இறைவன் கொடுத்த மன்னிப்பை எல்லா மக்களுக்கு கொடுத்த ஒரே காரணத்தினால் அநேக மக்கள் அந்த ஆர்ஸ் நகரை தேடி இந்த புனித ஜான் மரிய வியானியிடம் ஒப்புரவு அருட்சாதனத்தை கேட்க அநேக மக்கள் வரிசையாக நின்றிருந்தார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அனைத்து மக்களும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றார்கள் என்பதைத்தான் வரலாறு கூறுகிறது. அதே போல யாரெல்லாம் இறைவன் மீது முழுமையாக வைத்து நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களை கண்டிப்பாக இறைவன் உயர்த்துவார் என்பதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறும் செய்தியாக இருக்கின்றது. அதே போல இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, இரண்டாவது வாசகத்திலும் சரி, இறைவனுடைய அருள் பொழிவு நடைபெறுவதை பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுப்பதை பார்க்கின்றோம். எங்களுக்கு உணவு இல்லை, ஏன் இந்த நிலைமை என்று மோசேயை நோக்கி முறுமுறுக்கின்ற பொழுது மோசேயும் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், இந்த மக்கள் என்னை எதிர்க்கின்றார்களே, உமக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் முறுமுறுக்கின்றார்களே, நான் அவர்களுக்கு என்ன, நீர் என்னை எனக்கு முழுமையாக நீர் அந்த மக்களை கொண்டு செல்ல என்று கூறினேன். அந்த வார்த்தையை நம்பி நான் இந்த இடத்திற்கு வந்தேன். இருந்தாலும்
இந்த மக்களின் பெரும் தொல்லையால் என்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது என்று மோசே முறுமுறுப்பதை பார்க்கின்றோம். கடவுளுக்கு எதிராக பேசுவதை பார்க்கின்றோம். அதே போல சில நேரங்களில் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மோசையை போல நாம் முறுமுறுக்கலாம். ஆனால் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், அதற்கு முழுமையாக எதிர்மறையாக இருக்கிறது. இங்கும் பாலை நிலம்தான், பாலை நிலத்தில் மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள், அங்கும் உணவு பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளுகின்றார் என்பதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் வந்து சீடர்கள் அந்த மக்களுக்கு உணவு இல்லை என்று சொன்னவுடனே இயேசு கிறிஸ்து முறுமுறுக்கவில்லை, மாறாக உங்களிடம் இருப்பதை கொடுங்கள், நீங்களே உணவு கொடுங்கள் என்கின்றார். அன்புக்குரிய அதே வார்த்தை தான் நமக்கு கூறுகின்றார். பிரச்சனை வருகிறது என்ற இடத்தில் நீங்களே உங்கள் பிரச்சனையை காண முடியும், தீர்க்க முடியும். அதனை ஏனென்றால் இறைவன் உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகின்றார். இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கின்றது. இறைவன் நற்கருணை வடிவாக உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றார். எனவே அந்த இறைவன் மீது முழுமையான விசுவாசம் கொண்டால் கண்டிப்பாக பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். எனவே உங்களிடம் இருப்பதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்ட சீடர்கள் தன்னிடம் இருப்பதை கொண்டு வருகின்றார்கள். 5000 மக்களுக்கு உணவு பகிர்வதை பார்க்கின்றோம். அதே போல இன்று நம்முடைய பிரச்சனை நம்முடைய தலைமையில் வைக்காமல் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு வருகின்ற பொழுது இறைவன் சுமூகமாக தீர்த்து வைப்பார். நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் முழுமையாக மாற்றுவார் என்பதை தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலின் வழியாக தூய் ஆவியின் வல்லமையை கேட்போம். தூய் ஆவியின் வல்லமையினால் நாம் நம்முடைய பிரச்சனை, கண்ணீர், கவலைகள், போராட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை வழி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக வழிபன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது கையெழுந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர்களை நினைவு கொண்டாட்டத்தில் உமது ஆட்சிக்காக நாங்கள் ஒப்புக்கொண்ட காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்திற்கும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது மேற்கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானவர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையடைந்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மாறுபடவாக அவர் பாடுபட உள்ளம் கடிதம் நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலரை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நபியோடு இருந்ததை பின் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை வகுப்பு கொண்டிருக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கிற திருவிழனின் கூறுதலிடும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசிநாதன் மாறுகிற சதீஷ் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு முதல் திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர் தடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற இருதயநாதன் எலிசபெத், ராஜு, லூர்து மேரி, பிலிப் மற்றும் எங்கள் குடும்பத்தில் மனித அனைத்து ஆத்மாக்களையும், யார் நினையாத ஆத்மாக்களையும், உத்தரக சகோதரிகள் அனைத்து ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இன்னும் சிறப்பாக இன்று தமது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மோனிகா மேபல், ஸ்டான்லி லாரன்ஸ் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். அதே போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உம்முடைய மீது முழுமையான விசுவாசம் கொண்டு
எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உம்மிடம் கொண்டு வந்தவர்களாக நீர் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவீர், கவலைகள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் மாற்றி இன்பமாக இன்பத்தை மட்டுமே எங்களுக்கு கொடுப்பீர். எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுப்பீர். நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழித்தருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் போல் இரக்கமாயிரும். கடவுளின் தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பும் திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் இன்னும் சிறப்பாக இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஜான் மரிவியானி ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வை கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டிருப்படி நான் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீவிலிருந்து எங்களை விடுவித்தரிடும். ஆண்டவரை தீவிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுங்கள் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது நிறைவேற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பதாக நாங்கள் உங்களுக்கு பெருந்ததற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். உன்னை
யூப்ளியாண்டின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எங்கள் நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மண்டகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் எம்மை மாற்றுகிறாக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்தோடும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வந்து பார்க்கும்போது வெளித்திருப்போராக காணப்படும் பணியாளர் பெயர் பெற்றவர். அவரை நம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரே அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரியா வியாழியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற அனைவரிடம் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பை பெற்றவர்களாக அதனை பிறருக்கு பகிர்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிய